இப்போ இன்னைக்கு தேய்பிறை பிரதோஷம். இந்த பிரதோஷ வேலையில சிவபெருமான் சன்னதிக்கு போயிட்டு இந்த பிரதோஷ வேலையில உங்க வேண்டுதல்கள் அனைத்தையும் சொல்லுங்க சுவாமிகிட்ட. கண்டிப்பா நிறைவேற்றி கொடுப்பாரு. அந்த சிவபெருமான் அருளாலையும் நந்தியம்பெருமான் அருளாலையும் உங்கள் வேண்டுதல்கள் அனைத்தும் பலிக்கும். பிரதோஷ வேலையில யார் ஒருவர் தன்னுடைய வேண்டுதலை சொல்றாங்களோ கண்டிப்பா அது பழிக்குங்கிறது ஐதீகம். கண்டிப்பா நிறைவேறும் வேண்டுதல்கள். அதனால பிரதோஷ வேலையில அங்க போய் உட்காந்துருங்க. கோவில்ல உட்காந்துட்டு உங்க வேண்டுதலை சொல்லுங்க. 33 தேவர்களும் பிரதோஷத்தை பார்க்க வருவாங்களாம் சிவன் சன்னதிக்கு. கண்டிப்பா நீங்க வைக்கிற வேண்டுதல்கள் அனைத்து தெய்வங்களுடைய அருளாசியாலையும் கண்டிப்பா நிறைவேறும். நீங்க எப்போதுமே நல்லா இருப்பீங்க. இன்னொன்னு என்னன்னா, எல்லாராலையும் பிரதோஷத்துக்கு போயிடவே முடியாது. எத்தனையோ ஜென்மங்கள்ல புண்ணியம் செய்திருந்தவங்க மட்டும்தான் பிரதோஷ வேலையில சிவபெருமான தரிசிக்க முடியுங்கிற ஐதீகம் இருக்கு. அப்ப நீங்களாம் எவ்வளவு ஒரு பாக்கியசாலிகள். நீங்க எத்தனையோ ஜென்மங்கள புண்ணியம் செஞ்சிருக்கீங்க. அதனாலதான் கோவிலுக்குள்ளே காலடி எடுத்து வைக்க முடியுது. உங்க வேண்டுதல்கள் விரைவில் நிறைவேறும் சொல்லி நானும் இறைவனை வேண்டிக்கிறேன். இந்த பதிவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. எல்லாருமே நல்லா இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். வாழ்க வளமுடன். தேங்க்யூ.